வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் இருக்கக்கூடிய நட்பு உறவு மீண்டும் நிகழ வேண்டுமா, அல்லது தமிழகத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய அதிகாரம் படைக்க காங்கிரஸ் வளர வேண்டுமா என்ற கேள்வியே தற்பொழுது காங்கிரசின் ஆதரவாளர்களிடம் கூறியுள்ளார் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள். கிட்டத்தட்ட 57 ஆண்டுகளாக தொகுதிகளை பங்கீடு கேட்டு திமுகவிடம் கையேந்தியது போதும். இனி வரக்கூடிய தேர்தல்களில் காங்கிரஸ் தனித்து நின்று பார்ப்போம். மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். தமிழகத்தில் மீண்டும் காமராஜரின் ஆட்சி மாடல் அமைய வேண்டும் என்றால் காங்கிரசின் தொண்டர்கள் அதை விரிவுபடுத்த வேண்டும், மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். இத்தனை ஆண்டுகளாக திமுகவின் தோழமையாக இருந்தது போதும். தற்பொழுது மீண்டும் தமிழகத்தில் காங்கிரசின் ஆட்சி தேவைப்படுகிறது என்று செல்வ பெருந்தகை கூறியிருப்பது திமுகவும் காங்கிரசும் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு விரிசல் ஏற்பட்டுள்ளதா? மத்தியிலும் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவிவிட்டது. 38 கட்சிகள் இணைந்து 232 தொகுதிகளை மட்டும்தான் கைப்பற்ற முடிந்தது. பாஜக தனித்தே 240 தொகுதிகளை வென்றுவிட்டது. இந்த வடமாநில தேர்தலில் தோல்விற்கு திமுக மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தோல்விற்கு என்ற தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. காரணம், சனாதன பிரச்சனை வடமாநிலங்களில் அதிக அளவு பூகம்பமாக வெடித்ததற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் திமுகவால் இந்தியா கூட்டணி தோல்விற்கு வழிவகுத்து விட்டதாகத்தான் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். திமுகவின் கொள்கை வேறு, காங்கிரசின் கொள்கை வேறு. தமிழகத்தை பொறுத்தளவிற்கு அனைத்து டேம்களும் நிறுவப்பட்டிருக்கிறது என்றால் அது காமராஜரால் மட்டும்தான் முடிந்தது. கல்வி வளர்ச்சி தமிழகத்தில் தலையோங்கி நிற்கிறது என்றால் அது காமராஜரால் மட்டும்தான் முடிந்தது. தற்பொழுது மீண்டும் காமராஜரின் ஆட்சி மலர வேண்டும் என்றால் காங்கிரசின் தொண்டர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். தலைவன் சொல்வதை காங்கிரசின் தொண்டர்கள் செய்து முடித்துவிட்டால் நாளை நமதே என்றும் செல்வ பெருந்தகை கூறியிருப்பது திமுகவிற்கு அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. நிச்சயமாக காங்கிரசின் உதவி இல்லாமல் திமுக ஆட்சி அமைக்குமா என்று பார்த்தால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். காரணம், இத்தனை ஆண்டுகளாக காங்கிரசும் திமுகவும் உடன் பிறந்தவர்கள் போலேதான் அவர்களது பயணங்கள் இருந்தது. திடீரென்று காங்கிரஸ் திமுகவிடம் இருந்து விலகுமேயானால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு திமுகவிற்கு உருவாகும். காங்கிரசின் நிலைமை என்னவென்று தமிழக மக்கள் காங்கிரசிற்கு உணர்த்துவார்கள் என்றும் கூறப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.